சரி இப்போ எக்ஸ்பிரஷன் ஆஃப் drift velocity நல்லா பாருங்க 11th படிச்சிருக்கேன் இந்த ஈக்குவேஷன் இப்போ நல்லா பாரு என்கிட்ட n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் கரெக்டா இல்லை n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இருக்கும் அப்ப நல்லா பாரு n நம்பர் ஆஃப் பார்ட்டிகளோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன ஆச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் n நம்பர் பார்ட்டிகளுக்கு n டிஃபரண்ட் வெலாசிட்டி இருக்கும் பட் சம் ஆஃப் ஆல் தி வெலாசிட்டி என்ன புரியுதா ஏன் 0 ஆச்சுன்னு ஏன்னா வெலாசிட்டி ஏகப்பட்ட தார்மார் வெலாசிட்டி இருக்கு ஆனா அதை வச்சு கரெக்டா ஏன்னா எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க கரெக்டா இல்லையா இதே a பாரு a என்னது acceleration எப்படி எழுதலாம் in terms of electric field q by mass டைம் வந்து நான் டவுன் எடுத்துக்கிறேன் இதை என்னோட drift velocity relaxation time அப்ப drift velocity ஓட ஃபார்முலா என்ன q by m to tau any difficulty next பாரு drift velocity in terms of இப்போதான் ஃபார்முலா பார்த்தா என்ன பார்த்து drift velocity is equal to 2e divided by m into tau இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து in terms of potential எழுதிக்கலாமா length of the metal L-னா L வச்சுக்கோ எதுக்கு மேடம் அட மைனஸ் வச்சு என்ன பண்ண போற சொல்லு வெலாசிட்டி இன்ன இந்த சைடு போறது போல அந்த சைடு போக போகுது ஆமாவா இல்லையா ஆக்சுவலி மைனஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல குறையினால அதனால தான் இங்க மைனஸ் வந்துச்சு அங்க சோ இங்க பார்த்தனா ஏன் மைனஸ் யூஸ் பண்ணல இன்னும் சார்ஜ் வந்து எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜுக்கு மைனஸ் வந்து கேன்சல் பட் அத பத்தி நீ இப்போதைக்கு worry பண்ண வேண்டாம் இப்போ நெக்ஸ்ட் பாரு mobility என்ன குவாண்டிட்டி mobility basically what is mobile movable correct na sambadam mobile bro adhu solla mobility solla mobility of sperm na அதாவது எங்கிட்ட வந்தாலும் சரி நீங்க mortality motile non-motile sperm is motile ovum is non-motile சரியா ஸோ மொபிலிட்டினா என்ன ஸ்பீடில் அதெல்லாம் மூவ் பண்ண முடியுது கரெக்டா இல்லையா இப்போ பேசிக்லி இங்கே இருக்கிற எலக்ட்ரான்லாம் ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணுறாங்களா இவங்க ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணதுக்கு ரீசன் யாரு acceleration தெர்மல் எனர்ஜினாலே நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை சரியா கரெக்டா அதனால நம்மளுக்கு அந்த எந்த விதமான பிரயோஜனம் அப்போ எலக்ட்ரான் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் யார் நீ ஆன்சர் சொல்லிட்ட ஆல்ரெடி கொலிஷன்னால தான் இப்போ யோசிச்சு பாரு எலக்ட்ரான் ஏன் மூவ் ஆகுது அங்க ஆட்டம்ல வந்து கொலிஷன் இருக்கு சரியா கொலைட் ஆகுறதுனால மூவ் ஆகுது இல்லைன்னா மூவ் எதனால மூவ் ஆகுது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால தான் மூவ் ஆகுது ஆமாவா இல்லையா டெம்பரேச்சர் கம்மி பண்ணிட்டா தெர்மல் எனர்ஜி கம்மியாகி கொலிஷன் கம்மியாகி அது வெலாசிட்டியோட ஏதாவது இப்போ நல்லா பாடுறா நீ டெம்பரேச்சர் கம்மி பண்ணனா எலக்ட்ரான் வந்து கம்மியாக மூவ் ஆகும் இருந்தாலும் அது ரேண்டமாக தானே மூவ் ஆகுது கரெக்டாக இல்லையா அப்போ நல்லா இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த மாதிரி எந்த புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க இது என்னோட ஓன் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஓகேவா எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் அதிகப்படுத்துகிறேன் கரெக்டா அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா QEM into tau கரெக்டா கரெக்டா இல்லையா அப்ப நல்லா பாரு நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகம் பண்ணேன் அப்ப ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்ன ஆகும் ஆகுமா ஆகாதா ஏன்னா என்ன எலக்ட்ரான் இன்னும் நல்லா ஆக்சிலரேட் பண்ணும் அப்ப ஆக்சிலரேஷன் அதிகமா அந்த எலக்ட்ரான் வேகமா வர ட்ரை பண்ணும் கரெக்டா இல்லையா புரியுதா ஓகே அப்ப இதை ரிமூவ் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் மியூ அப்ப மியூ என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை E ட்ரிஃப்ட் Q tau by m இதான் மொபிலிட்டி சரியா மியூ வந்து மொபிலிட்டி தேங்க்யூ ஸோ மொபிலிட்டிக்கு இன்னொரு டெஃபினேஷன் drift velocity per unit field இல்லனா electrical mobility வந்து ability of charge particle to move through a medium in response of electric field ஓட ரெஸ்பான்ஸ்ல மூவ் ஆகுற ஒரு திறமை சரியா இப்போ நல்லா பாரு இந்த இருந்து நான் இன்னொன்னு சொல்ல மொபிலிட்டி என்ன எதால ஈஸியா இப்போ பாரு மொபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு
மாஸ் அதிகமா இருந்தா மூவ் ஆக முடியாது ஈஸியா. கரெக்டா இல்லையா? அப்ப நல்லா பாரு, என்கிட்ட வந்து ஆட்டம் இருக்கும், பாசிட்டிவ்லி அயன்ட் ஆட்டம் இருக்கும், இங்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கும். யார் ஈஸியா மூவ் பண்ணுவா? ஏன் எலக்ட்ரான் ஈஸியா மூவ் பண்ணுது? எதுக்கு மாஸ் கம்மி அது ஈஸியா. मोदी जी சொல்வார்ல, हम तो फकीर आदमी है भाई, झोला लेके निकल जाएंगे. அந்த மாதிரி எலக்ட்ரான், हम तो छोटे आदमी है भाई, बुलाओगे निकल जाएंगे. கரெக்டா? நாங்க சின்ன புரியுதா? हम तो फकीर आदमी है भाई ना, நாங்க வந்து ஏழை. ஃபக்கீர்னா ஏழை, சரியா? அதாவது இப்ப உங்களுக்கு வந்து ஒண்ணு தெரியும், அது மட்டும் தான் கரெக்ட் இல்ல, சரியா? பரியாவச்சி சப்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் என்ன, சரியா? ஜோலா லேக்க நிக்கல் ஜாயிங்கன்னா அந்த பை இருக்குல்ல, சாதுல ஒரு பை போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பைய தூக்கிட்டு போயிருவேன், நான் இந்தியா ஃபுல்லா வித்துருவேன். அதுக்கப்புறம் நீ போனா என்ன போகாட்டி, சரியா? புரியுதா? எனக்கு என்ன ஆசை தெரியுமா? இல்ல இல்ல மோடி வந்து என்ன, நானும் ஒரு ஏழை. இந்தியால இருக்க எல்லாரும் இந்த மாதிரி ஏழையா இருந்தா போதும் சார், அதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். போட்டிருக்க ஒரு சூட்டும் லட்சத்துல போட்டிக்கிட்டு இருக்காரு. ஃபாரின்ல இருந்து கார் இம்போர்ட் ஆகி வருது, இம்போர்ட் ஆன கார்ல வந்து பாஷன் மித்ரம் हमें आत्मनिर्भर बनना है அப்படின்னா என்ன? செல்ஃப் டிபெண்டன்ட். ஃபாரினை நம்ம குடிஞ்சீங்க, ஃபாரின் கார்ல வந்திருக்கீங்க சார். சார் வாட்ச் ஃபுல்லா ஃபாரின் சார். அவரோட ஒரு கோட் இருந்துச்சு, சரியா? அந்த கோட்ல யார் இவன் கூட வந்தப்ப போட்டு இருந்தாரு, ஜான் பிடன் கூட நினைக்கிறேன், ஜோ பிடன் கூட, சரியா? கோட்ல ஃபுல்லா அந்த சின்ன சின்ன அது எழுத்து இருக்கும் பார்த்தே, ஃபுல்லா நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி, ஃபுல்லா ஸ்பெஷல் அவருக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா சில்க்ல எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஏழைப்பா, ஏன்னா எங்களையும் அந்த மாதிரி ஏழையாக விடுங்க சார். 2-3 நாளைக்கு ஆகுது கோட்டா. அது சும்மாடா இல்ல, பாட்டியோட மொத்த ஃபண்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்னடா சம்பளத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? பிஎம் மோடி. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இவருக்கு சம்பளம் எவ்வளவுதான், இன்கம் டாக்ஸ் இவருக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? தம்பி, இன்கம் டாக்ஸ் இவர் எங்க போக சொல்றாங்க அங்கதான் போகணும். அடுத்த நேரம் அவனுக்கு குடும்பத்தை பார்த்து ஃபுல்லா ஹோம் மினிஸ்டர் அண்டர்ல இருக்கும் சிபிஐ எல்லாமே. அவன் எங்க போக சொல்றான் அங்கதான் இவங்க போகணும், சரியா? ஆனா இஷ்டத்துக்குள்ள எங்கேயும் போக முடியாது. bro நான் பிஎம் ஆவறேன் bro பிரசிடென்ட் ஒரு யூஸ் இல்ல. காலையில 6 o'clock ஆனோனே ப்ரோ நான் ஏம் ஆயிட்டேன் ப்ரோ. A charge particle having drift velocity கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க. உன்ட்ட என்ன கேக்குறாங்க? மொபிலிட்டி ஃபார்முலா என்ன? இப்போ நல்லா பாரு, கொஞ்சம் நீ டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணான்னு கூட வச்சுக்கோ. ஏன் ரெண்டுத்தையும் நீ ஆட் பண்ண முடியுமா? ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியாது, கரெக்டா இல்லையா? அப்போ மல்டிப்ளையோ டிவைட் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு ஆப்ஷன் என்ன, மல்டிப்ளை பண்றது. இப்போ நான் சப்போஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணா மீட்டர் கேன்சல், வோல்ட் செகண்ட் பவர் -1 கிடைக்கும், கரெக்டா இல்லையா? ஆனா அவங்க ஆப்ஷன்ல என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன யூனிட்ல ஆன்சர் இருக்கணும்? மீட்டர் ஸ்கொயர் வோல்ட் இன்வர்ஸ் செகண்ட். அப்ப நல்லா பாருங்க, இந்த மேல இருக்கிற மீட்டர் செகண்ட் பவர் -1 நான் வோல்ட் மீட்டர்ல டிவைட் பண்ணிட்டேன்னா, இந்த மீட்டர் மேல போச்சா மீட்டர் ஸ்கொயரா? செகண்ட் பவர் -1 வோல்ட் பவர் -1. ஆப்ஷன் பி மீட்டர் பவர் 1 இன்டு மீட்டர் பவர் -1 ல வராது, இது மேல போச்சு. சரி, இங்க வரும் வோல்ட் மீட்டர் பவர் -1. அப்ப எனக்கு என்ன தெரியுது, நான் மேல இருக்கிற ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை எலக்ட்ரிக் ஃபீல்டால டிவைட் பண்ணிக்க. ஆக்சுவலாக மொபிலிட்டியோட டெஃபினேஷன் அதுதானே, நான் கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அது எவ்வளோ நிறையா ட்ரிஃப்ட் ஆகி போக முடியுது, எவ்வளோ அதிகம் வெலாசிட்டியில் வர முடியுது, கரெக்டாக? அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வேல்யூனா 7.5 into 10 power -4 டிவைடட் பை மொபிலிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அது வந்து மேட்டரை பொறுத்து, புரியுதா? அது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான், அந்த கான்ஸ்டன்ட். அப்ப இத கேன்சல் பண்ணனா 2.25. ஆப்ஷன் பி. இப்ப சொல்லு. ஆப்ஷன் பி. ஓகே. இல்ல நான் 10 power -4 போட்டிருந்தேன், நீ அதுக்கு